இந்த மல்லி தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 600 கன்று நான் நட்டு வச்சிருந்தேன். இப்போ பாதிக்கு மேலே இறந்து போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, நெமட்டோடு அப்படின்ற ஒரு வேரை தாக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா வந்து இந்த மல்லி செடியில் வந்து புகுந்துருச்சு. அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு செடியை வந்து காலி பண்ணதுலேருந்து அப்படியே பக்கத்து செடிக்கு மாறுது. அப்படியே பக்கத்து செடிக்கு மாறி போயிட்டே இருக்கு. இப்போ இந்த செடி வந்து இந்த நெமட்டோடுன்ற அந்த பாக்டீரியா தாக்கி இந்த செடி சுத்தமாக இப்போ காஞ்சி போச்சு. இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செடிக்கு தாவி இந்த செடி வந்து இப்போ இதை பழுத்துட்டு இருக்கு. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது காலியானப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பசுமையாக இருக்கிற செடிக்கு வந்து அப்படியே மாறுதுங்க. இப்படியே என்னோட தோட்டத்தில் இருந்த மொத்த மல்லி செடியுமே வந்து பார்த்தீங்கன்னா காலியாகிற நிலைமையில தான் இருக்கு. ரொம்ப மோசமான நிலைக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு சில மாதங்களில் இந்த மல்லி தோட்டமே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும் நினைக்கிறேங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னா, இந்த பாக்டீரியா வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பாதுகாப்பு பண்ணணுமோ பண்ணலாம். இது வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மருந்துமே இது கிடையாது. நெமட்டோடுன்ற பாக்டீரியா வந்து அழிக்கிறதுக்கு எந்த மருந்துமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கல அப்படின்னு. இதை நீங்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஆரம்பத்திலேயே நீங்க கண்ணு வைக்க சொல்லியே குழி தோண்டி நடுறப்போ வந்து அந்த குழியில வந்து வேர்பூச்சி தாக்காத அளவுக்கு வந்து வேப்பம் புண்ணாக்கு போட்டு நீங்க கண்ணு நடவு பண்ணிருந்தீங்க அப்படின்னா நெமட்டோடு என்ற வேரை தாக்கக்கூடிய அந்த பாக்டீரியா வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு